ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பைக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்க்காக ஹோண்டா ஷோரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மீட்டர் ரேட்டிங் பாருங்கள். நம்ம கிலோமீட்டர் வந்து 915. ஆக்சுவலி இவர் வந்து 1000க்கு வர சொல்லிட்டாரு. பட் முன்னாடியே வந்துட்டா. எதுக்குன்னா நான் 2 நாளுக்கு அப்புறம் வந்து போர்த்தோ போகிறேன். போர்த்தோ வந்து எங்கிட்ட லெஸ்பான் டு போர்த்தோ வந்து 360 கிலோமீட்டர் 370 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துடும். ஸோ அங்கே போனதுக்கப்புறமும் மறுபடியும் அங்கே ஷோரூம் எப்படி இருக்கான்னு தெரியாது. இங்கே என்ன ரூல்னா, போர்த்துகல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் எடுக்கணும். நான் ஆயில் சேஞ்சுக்காக வரேன் அப்படி கேட்கணும். ஸோ அவர் வந்து ஒரு டேட்டுக்கு ஒரு நாளுக்கு வர சொல்லிட்டாரு, நாளைக்கு மறுநாளைக்கு அப்படி வர சொல்லிட்டாரு. அந்த டைமில் தான் போகணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு அங்கே தெரியாதுல்ல. அதனால தான் ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து ஷோரூமுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணி போயிட்டோன்னா நல்லாயிருக்கும். இங்கே எப்படி பண்ணுவாரோ என்னென்னு தெரில. ஸோ பாருங்கள் நம்ம வெஹிக்கிள் எப்படி இருக்கான்னு. ஸோ கொஞ்சம் மழை பேய்ச்சது இங்கே, அதனால தான் பைக் வந்து சரியில்லை. மொத்தம் மட்டி மண் ஆயிடுச்சு, சாண்டு அதெல்லாம். இவர் வந்து எப்படி பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இங்கே டைரெக்டாக ஷோரூமுக்கு வந்தது. ஸோ பார்ப்போமோ என்ன பண்ணுவார். அப்படி மேபி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது உள்ள வீடியோ அலோடு இருக்கா இல்லை என்னென்னு தெரியல. பட்டு அலோடு இருந்தான்னா உள்ள வீடியோ எடுப்பேன். இல்லைன்னா மொத்தமும் ஆயில் சேஞ்ச் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டாரு, எவ்வளோ ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் மறுபடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள் உள்ளக்கு எடுக்க போகிறாங்க அவர் பைக்கு வந்து. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தங்க வந்து பாருங்கள் பைக் எப்படி வாஷ் பண்ணிட்டார். அப்படி ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஆயில் ஓப்பன் பண்ணி மறுபடி ஆயில் ஊற்றிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டாரு. ஸோ வாட்டர் வாஷ் கூட வந்து ஒரு அளவுக்கு பண்ணிட்டாரு, நல்லா பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து 51, 81, ஆனால் 52 euros அனுப்பிச்சுக்கோங்க கொஞ்சமு. ஸோ வெரி எக்ஸ்பென்சிவ். 5200 5300 ஆயிடுச்சு. அதே நம்ம வெளியில் பண்ணிட்டு அனுப்பிச்சிக்கோங்க. வெளியில் வந்து 12 euro 13 euro ஆனால் 12 13 தான் எடுப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டைமிங் கூட இவ்வளோ எடுக்க மாட்டார், சீக்கிரம் பண்ணி கொடுப்பாரு. பட் என்ன எதுக்கு இது இங்கே வந்துட்டான்னா, புது பைக்கு தானா, இன்கேஸு சம்டைம்ஸு இது வந்துடும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வெளியில் இது ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, கேரண்டி வராது. அதனால தான் வேறு சாய்ஸ் இல்லை. இன்னொரு மெக்கானிக் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு 2-3 சர்வீஸிங் வந்து கம்பெனி ஷோரூம்லேயே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் வந்துச்சோன்னா அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பார், இல்லைன்னா எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ அது கூட நல்லது தான். அதுக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் சர்வீஸும் நான் கண்டிப்பாக இங்கே பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் சொல்லிட்டேலாம். நான் 2 நாளுக்கு அப்புறம் வந்து நான் போர்த்தோ போகணும். போர்த்தோ வந்து 370 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ அதுக்கும் இங்கே ஆயில் சர்வீஸும் கூட பண்ணிட்டாச்சு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன வீடியோ, நம்ம பைக் சர்வீஸிங் எப்படி, காஸ்ட் எப்படி, அது சொல்கிறதுக்காக இந்த சின்ன வீடியோ. ஸோ வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.